ஓம் சாந்தி. முரளி டேட் 29/12/2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, கேள்விகளில் குழம்புவதை விடுத்து மன்மனா பவ நிலையில் இருங்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். கேள்வி: ஷிவ் பாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தனக்கு பூஜை செய்வித்துக் கொள்ள முடியாது, ஏன்? பதில்: நான் குழந்தைகளாகிய உங்களுடைய மிகவும் கீழ்ப்படிதலுள்ள ஊழியனாவேன் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் என்னுடைய எஜமானன் ஆவீர்கள். நானோ குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன். தந்தை நிரகங்காரி ஆவார். குழந்தைகள் கூட தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். நான் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக எனக்கு எப்படி பூஜை செய்வித்துக் கொள்வேன்? நீங்கள் கழுவ வேண்டிய வகையில் எனக்கு பாதங்கள் கூட இல்லை. நீங்களோ இறை சேவகர்கள் ஆகி உலக சேவை செய்ய வேண்டும். பாடல்: பலவீனமானோரிடம் பலசாலியின் யுத்தம். ஓம் சாந்தி. நிராகார ஷிவ் பகவான் கூறுகின்றார், ஷிவ் பாபா நிராகாரமானவர் ஆவார் மற்றும் ஷிவ் பாபா என்று கூறும் ஆத்மாக்கள் கூட உண்மையில் நிராகாரமானவர்கள் ஆவார்கள். நிராகார உலகத்தில் இருப்பவர்கள் இங்கு பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக சாக்காரமானவர் ஆகியிருக்கிறார்கள். இப்பொழுது நம் அனைவருக்குமோ பாதங்கள் உள்ளன. கிருஷ்ணருக்கு கூட பாதம் உள்ளது. பாத பூஜை செய்கிறார்கள் அல்லவா? ஆனால் நானோ கீழ்ப்படிதல் உள்ளவன் ஆவேன். உங்கள் மூலமாக கால்களை கழுவ செய்வதற்கோ பூஜை செய்விப்பதற்கோ எனக்கு கால்களை இல்லை. சந்நியாசிகள் தங்கள் காலை கழுவ செய்கிறார்கள் அல்லவா? இல்லறத்தில் இருப்பவர்கள் சென்று அவர்களது கால்களை கழுவுகிறார்கள். கால்களோ மனிதர்களினுடையது. நீங்கள் பாத பூஜை செய்ய வேண்டிய வகையில் ஷிவ் பாபாவிற்கு பாதங்களே இல்லை. இவை பூஜைக்கான சாமான்கள். நானோ ஞான கடல் ஆவேன் என்று தந்தை கூறுகின்றார். நான் என் குழந்தைகளிடம் எப்படி கால் கழுவுவதற்காக சொல்வேன்? தந்தையோ வந்தே மாத்தரம் என்று கூறுகின்றார். தாய்மார்கள் பின் என்ன கூற வேண்டும்? ஆம், எழுந்து நின்று ஷிவ் பாபா நமஸ்தே என்று கூறுவார்கள். எப்படி சலாம் அலைக்கம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? அதுவும் தந்தை முதலில் நமஸ்தே கூற வேண்டியுள்ளது. நான் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள எல்லையில்லாத வேலைக்காரன் ஆவேன் என்று கூறுகின்றார். நிராகாரமானவர் மற்றும் எவ்வளவு நிராகங்காரியாக இருக்கின்றார். பூஜையினுடைய விஷயமே கிடையாது. மிகவும் அன்பிற்குரிய குழந்தைகள் ஆஸ்திக்கு அதிபதி ஆகக்கூடியவர்கள். அவர்களிடம் நான் எப்படி பூஜை செய்வித்துக் கொள்ள முடியும்? ஆம், சிறிய குழந்தைகள் தந்தையின் பாதங்களை வணங்குகிறார்கள். ஏனெனில் தந்தை பெரியவர் ஆவார். ஆனால் உண்மையிலோ தந்தை குழந்தைகளுக்கும் ஊழியன் ஆவார். குழந்தைகளை மாயை மிகவும் தொல்லைப்படுத்துகிறது என்பதை அறிந்துள்ளார். மிகவும் கடுமையான பாகம் உள்ளது. இன்னும் மிகவுமே அளவற்ற துக்கம் வரப்போகிறது. இது முழுவதும் எல்லையில்லாத விஷயமாகும். அப்பொழுதுதான் எல்லையில்லாத தந்தை வருகின்றார். வள்ளல் நான் ஒருவனே ஆவேன் என்று தந்தை கூறுகின்றார். வேறு யாரையுமே வள்ளல் என்று கூற முடியாது. தந்தையிடம் எல்லோருமே வேண்டுகிறார்கள். சாதுக்கள் கூட முக்தியை வேண்டுகிறார்கள். பாரதத்தின் இல்லறவாசிகள் பகவானிடம் ஜீவன் முக்தியை வேண்டுகிறார்கள். எனவே வள்ளல் ஒருவர் ஆகிவிட்டார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவர் என்றும் பாடப்பட்டுள்ளது. சாதுக்கள் தாங்களே சாதனை செய்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு பின் கதி சத்கதி எவ்வாறு கொடுக்க முடியும்? முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம் இரண்டிற்கும் உரிமையாளர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவர் தனது குறித்த நேரத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். மற்ற எல்லோரும் ஜென்மம் மரணத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
இவர் ராவண ராஜ்யம் முடியக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். அதற்கு முன்னால் வர முடியாது. நாடகத்தில் பாகமே கிடையாது. எனவே நீங்கள் என் மூலமாக இப்பொழுது என்னை அடையாளம் கண்டு கொண்டுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். மனிதர்களுக்கு தெரியவில்லை. எனவே சர்வ வியாபி என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது நடப்பதோ ராவண ராஜ்யம். பாரதவாசிகள்தான் ராவணனை எரித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ராவண ராஜ்யம் பாரதத்தில் இருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. ராம ராஜ்யம் கூட பாரதத்தில் உள்ளது. எப்படி இப்பொழுது ராவண ராஜ்யம் ஆகும் என்ற விஷயங்களை ராம ராஜ்யம் ஸ்தாபனை செய்பவர்தான் புரிய வைக்கின்றார். இதை யார் புரிய வைக்கிறார்? நிராகாரர் சிவ பகவான். மகா வாக்கியம். ஆத்மாவிற்கு சிவன் என்று கூற மாட்டார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சாலிகிராமங்கள். சிவன் என்று ஒருவருக்குத்தான் கூறப்படுகிறது. சாலி கிராமங்களோ அநேகம் இருக்கும். இது ருத்ர ஞான வேள்வியாகும். அந்த பிராமணர்கள் வேள்வி இயற்றும் பொழுது அதில் பெரிய சிவலிங்கம் மற்றும் சிறு சிறு சாலி கிராமங்கள் அமைத்து பூஜை செய்கிறார்கள். தேவிகள் முதலியோருக்கு பூஜையோ வருடா வருடம் நடக்கிறது. இதுவோ தினமும் மண்ணில் தயாரிக்கிறார்கள் மற்றும் பூஜை செய்கிறார்கள். ருத்ராட்சத்திற்கு மிகுந்த மதிப்பு இருக்கும். சாலி கிராமங்கள் யார் என்பதையோ அறியாமல் உள்ளார்கள். சிவசக்தி சேனையாகிய நீங்கள் பதீதர்களை பாவனமாக ஆக்குகிறீர்கள். சிவனுக்கு பூஜையோ ஆகிறது. சாலி கிராமங்கள் எங்கே போவது? எனவே நிறைய மனிதர்கள் ருத்ர யஜ்யம் இயற்றி சாலி கிராமங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். ஷோ பாபாவுடன் கூடவே குழந்தைகளும் உழைத்துள்ளார்கள். ஷோ பாபாவிற்கு உதவியாளர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு இறை சேவகர்கள் என்று கூறப்படுகிறது. சுயம் நிராகாரமானவர் கூட நிச்சயம் ஏதாவது ஒரு ஷரீரத்தில் வருவார் அல்லவா? சொர்க்கத்திலோ இறை சேவையின் அவசியம் இல்லை. பாருங்கள், இவர்கள் என்னுடைய சேவகர்களான குழந்தைகள் ஆவார்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். வரிசை கிரமமாகவோ உள்ளார்கள் அல்லவா? எல்லோருக்கும் பூஜையோ செய்ய முடியாது. இந்த யஜ்யம் கூட பாரதத்தில்தான் நடக்கிறது. இந்த ரகசியத்தை தந்தை தான் புரிய வைக்கிறார். அந்த பிராமணர்கள் அல்லது சேட் அறிந்திருக்கிறார்களா என்ன? உண்மையில் இது ருத்ர ஞான யஜ்யம் ஆகும். குழந்தைகள் தூய்மையாக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார்கள். இது பெரிய மருத்துவமனையாகும். இங்கு யோகத்தின் மூலம் நாம் எவர் ஹெல்தி ஆகிறோம். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தேக அகங்காரம் முதல் நம்பர் விகாரமாகும். அது யோகத்தை துண்டித்து விடுகிறது. தேக அபிமானி ஆகிறீர்கள். தந்தையை மறக்கிறீர்கள். அப்பொழுதுதான் மற்ற விகாரங்கள் வந்துவிடுகின்றன. இந்த யோகத்தை நிரந்தரமாக செய்வது மிகுந்த உழைப்பு ஆகும். மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான் என்று கருதி அவருக்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பாதங்களை பூஜிக்கும் வகையில் அவர் பதீத பாவனரோ கிடையாது. சிவனோ இருப்பதே பாதங்கள் அற்றவராக. அவர் வந்து தாய்மார்களுக்கு சேவகன் ஆகின்றார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் 21 பிறவிகள் ஆட்சி புரிவீர்கள் என்று கூறுகின்றார். 21 தலைமுறைகள் என்று பாடப்பட்டுள்ளன. மற்ற தர்மங்களில் பாடப்படுவதில்லை. எந்த ஒரு தர்மத்தினருக்கும் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி கிடைப்பதில்லை. இவ்வாறு நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற தர்மங்களில் கலந்து போய்விட்டிருக்கும் தேவதா தர்மத்தினர் மீண்டும் வெளிவருவார்கள். சொர்க்கத்தின் சுகமோ அளவற்றது. புதிய உலகம், புதிய வீட்டில் நன்றாக சுகம் இருக்கும். கொஞ்சம் பழையதாக ஆகிவிடும் பொழுது ஏதேனும் பழுது ஏற்பட்டு விடுகிறது. பிறகு பழுது பார்க்கப்படுகிறது. எனவே எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ
அதே போல சொர்க்கத்தின் மகிமையும் அளவற்றது. அதற்கு அதிபதி ஆவதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்க முடியாது. விநாசத்தின் காட்சிகள் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதற்கு முன்னதாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொண்டு விட வேண்டும். இப்பொழுது என்னுடையவராக ஆகுங்கள், அதாவது ஈஸ்வரிய மடியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சிவபாபா உயர்ந்தவர் ஆவார் அல்லவா? எனவே உங்களுக்கு நிறைய பிராப்தி உள்ளது. சொர்க்கத்தின் சுகம் அளவற்றது. பெயர் கேட்ட உடனேயே வாயில் நீர் சுரக்கிறது. இன்னார் சொர்க்கம் சென்று விட்டார் என்றும் கூறுகிறார்கள். சொர்க்கம் பிரியமானதாக படுகிறது அல்லவா? இதுவோ இருப்பது நரகமாக. சத்யுகம் வராத வரை யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இந்த ஜெகதம்பா சென்று பிறகு சொர்க்கத்தின் மகாராணி லக்ஷ்மி ஆகிறார் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பிறகு குழந்தைகள் கூட வரிசை கிரமமாக ஆகிறார்கள். மம்மா பாபா அதிகமாக புருஷார்த்தம் செய்கிறார்கள். அங்கு குழந்தைகளும் கூட ஆட்சி புரிவார்கள் அல்லவா? லக்ஷ்மி நாராயணர் மட்டுமே ஆட்சி புரிவார்கள் என்று கிடையாது. எனவே தந்தை வந்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார், படிப்பிக்கிறார், கிருஷ்ணர் ஆக்குகிறார் என்று கூறுகிறார்கள் என்றால் பின் கிருஷ்ணரையோ துவாபர யுகத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். துவாபரத்திலோ தேவதைகள் இருப்பதில்லை. நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கான வழி கூறுகிறோம் என்று சந்நியாசிகள் கூற முடியாது. அதற்கோ பகவான் வேண்டும். முக்தி ஜீவன் முக்தியின் வாசல் கலியுக கடைசியில் திறக்கும் என்று கூறுகிறார்கள். இது ருத்ர ஞான யஜ்யமாகும். நான் சிவன், ருத்ரன் மற்றும் இவர்கள் சாலிகிராமங்கள். இவர்கள் எல்லோருமே ஷரீரதாரிகள். நான் ஷரீரத்தை கடனாக எடுத்துள்ளேன். இவர்கள் எல்லோரும் பிராமணர்கள். பிராமணர்களை தவிர இந்த ஞானம் யாரிடமும் இருப்பதில்லை, சூத்திரர்களிடமும் இல்லை. சத்யுகத்தில் தேவி தேவதைகளோ தங்கம் போன்ற புத்தி உடையவர்களாக இருந்தார்கள். அதுபோல தந்தைதான் இப்பொழுது ஆக்குகின்றார். சந்நியாசிகள் யாரையும் தங்க புத்தியாக ஆக்க முடியாது. சுயம் தூய்மையாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட பிறகும் நோய்வாய்ப்படுகிறார்கள். சொர்க்கத்தில் ஒரு பொழுதும் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். அங்கோ அளவற்ற சுகம் இருக்கும். எனவே முழுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அல்லவா? இது ருத்ர மாலையில் கோர்க்கப்படுவதற்கான ஓட்டப்பந்தயம். நான் ஆத்மா யோகத்தின் ஓட்டத்தில் ஓட வேண்டும். எந்த அளவு நினைவு செய்வார்களோ அவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைப்போம். அவர்களுடைய விக்கிரமங்கள் விநாசம் ஆகிக் கொண்டே போகும். நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சென்றாலும் யாத்திரையில் உள்ளீர்கள். இது புத்தி யோகத்தின் மிகவும் நல்ல யாத்திரை. இப்பேற்பட்ட சொர்க்கத்தின் அளவற்ற சுகத்தை அடைவதற்காக ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எங்களை மாயை அசைக்க முடியாது. உறுதி எடுக்க வேண்டியுள்ளது. கடைசி பிறவி இறக்கத்தான் வேண்டும். பின் ஏன் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்க கூடாது? எவ்வளவு பேர் பாபாவின் குழந்தைகள் இருக்கிறார்கள். பிரஜாபிதா இருக்கின்றார். எனவே அவசியம் புதிய படைப்பை படைக்கிறார். பிராமணர்களினுடையது புதிய படைப்பு ஆகிறது. பிராமணர்கள் ஆன்மீக சமூக சேவகர்கள் ஆவார்கள். தேவதைகளோ பிராப்தியை அனுபவிக்கிறார்கள். நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்கிறீர்கள். எனவே நீங்கள்தான் சொர்க்கத்திற்கு அதிபதியாகிறீர்கள். பாரதத்திற்கு சேவை செய்வதால் அனைவருக்கும் சேவையாகி விடுகிறது. எனவே இது ருத்ர ஞான வேள்வியாகும். ருத்ரன் என்று சிவனுக்கு கூறப்படுகிறதே அன்றி கிருஷ்ணருக்கு அல்ல. கிருஷ்ணரோ சத்யுகத்தின் இளவரசர். அங்கு இந்த வேள்விகள் ஆகியவை இருக்காது. இப்பொழுது இருப்பது ராவண ராஜ்யம். இது முடிய போகிறது. பிறகு ஒரு பொழுதும் ராவணனை உருவாக்கவே மாட்டார்கள். தந்தைதான் வந்து இந்த சங்கிலியிலிருந்து விடுவிக்கின்றார். இந்த பிரம்மாவை கூட சங்கிலிகளிலிருந்து விடுவித்தார் அல்லவா?
சாஸ்திரங்கள் படித்து படித்து என்ன நிலைமையாகிவிட்டது? எனவே இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்வதற்கான துணிவு இல்லை, தூய்மையாக இருப்பதில்லை, வீணாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே தந்தை மன்மனா பவ என்று கூறுகிறார். ஒருவேளை ஏதாவது விஷயத்தில் குழம்புகிறீர்கள் என்றால் அதை விட்டு விடுங்கள், மன்மனா பவ. அப்படியின்றி கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக படிப்பதையே விட்டுவிடுங்கள் என்பதல்ல. பகவான் ஆவார் என்றால் ஏன் பதில் கொடுப்பதில்லை என்று கூறுகிறார்கள். உங்களுடைய வேலை தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். கூடவே சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. அவர்களும் திருமூர்த்தி மற்றும் சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று எழுதுகிறார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன என்று புரிந்து கொள்வதில்லை. சிவ பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சூட்சும வத்தனவாசி பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் கூட நினைவிற்கு வருவார்கள். மற்றும் சுய தர்ஷன சக்கரத்தை நினைவு செய்வதால் வெற்றி அடைபவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஜெயத்தே என்றால் மாயை மீது வெற்றி அடைவீர்கள். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அன்னங்களின் சபையில் கொக்குகள் அமர முடியாது என்பது இங்கே சட்டமாகும். சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆக்கக்கூடிய பிகேக்கள் மீது பெரிய பொறுப்பு உள்ளது. முதலில் யாராவது வந்தார்கள் என்றால் ஆத்மாவின் தந்தையை அறிந்துள்ளீர்களா என்று அவர்களிடம் எப்பொழுதும் கேளுங்கள். யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் அறிந்திருக்கக்கூடும். சந்நியாசிகள் ஆகியோர் ஒருபொழுதும் இதுபோல கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லையில்லாத தந்தையை அறிந்துள்ளீர்களா என்று நீங்களோ கேள்வி கேட்பீர்கள். முதலில் நிச்சயதார்த்தம் செய்யுங்கள். பிராமணர்களின் தொழிலே இதுதான். ஹே ஆத்மாக்களே, என்னுடன் யோகம் கொள்ளுங்கள், ஏனெனில் என்னிடம் வரவேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகின்றார். சத்யுக தேவி தேவதைகள் வெகு காலமாக பிரிந்திருக்கிறார்கள். எனவே முதலில் ஞானம் கூட அவர்களுக்குத்தான் கிடைக்கும். லக்ஷ்மி நாராயணர் 84 பிறவிகள் முழுமையாக எடுத்துள்ளார்கள். எனவே அவர்களுக்குத்தான் முதலில் ஞானம் கிடைக்க வேண்டும். மனித சிருஷ்டியின் விருட்சத்திற்கு தந்தை பிரம்மா ஆவார் மற்றும் ஆத்மாவின் தந்தை சிவன் ஆவார். எனவே தந்தை மற்றும் தாதா இருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் அவருடைய பேரன்கள். அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. நான் நரகத்தில் வந்தால்தானே சொர்க்கத்தை படைக்க முடியும் என்று தந்தை கூறுகின்றார். லக்ஷ்மி நாராயணர் திரிகாலதர்ஷி இல்லை என்று சிவ பகவான் கூறுகிறார். அவர்களுக்கே இந்த படைப்பு பற்றிய ஞானம் இல்லை. பின்பு பரம்பரையாக எப்படி நடக்க முடியும்? இவர்களோ மரணம் வந்துவிட்டது போலதான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். இது பற்றி ஒரு உதாரணம் கூட உள்ளது அல்லவா? அவர் புலி வந்தது என்று ஒருவர் கூறினார். ஆனால் புலி வரவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் புலி வந்தது, எல்லா ஆடுகளையும் சாப்பிட்டு விட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதினுடையவை ஆகும். ஒரு நாள் யமன் வந்து உயிரை குடிப்பான். பின் என்ன செய்வீர்கள்? பகவானுடைய எவ்வளவு பெரிய வேள்வி இது! பரமாத்மாவை தவிர வேறு யாரும் இவ்வளவு பெரிய வேள்வியை இயற்ற முடியாது. பிரம்மா வம்சத்தின் பிராமணர்கள் என்று அழைத்து கொண்டு தூய்மையாக ஆகவில்லை என்றால் அவ்வளவுதான். சிவ பாபாவிடம் உறுதி எடுக்க வேண்டியுள்ளது. இனிமையான பாபா, சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கும் பாபா, நானோ உங்களுடையவன் ஆவேன். கடைசி வரை உங்களுடையவனாக ஆகியே இருப்பேன். இப்பேற்பட்ட தந்தையை அல்லது மணமகனை கைவிட்டு விட்டீர்கள் என்றால் மகாராஜா மகாராணியாக ஆக முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உண்மையான இறை தொண்டராகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதில் தந்தைக்கு தூய்மையின் உதவியை கொடுக்க வேண்டும். ஆன்மீக சமூக சேவகர் ஆக வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு விதமான கேள்விகளிலும் குழம்பி படிப்பை விடக்கூடாது. கேள்விகளை விடுத்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இருந்து அனைவருக்கும் தன்னுடையவர் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். விளக்கம், எவ்வாறு ஒவ்வொருவருடைய மனதிலிருந்தும் என்னுடைய பாபா என்று வெளிப்படுகிறது, அவ்வாறு அனைவருடைய மனதிலிருந்தும் வெளிப்பட வேண்டும். இவர் என்னுடையவர், எல்லையற்ற சகோதரன் அல்லது சகோதரி, தீதி அல்லது தாதி எங்கு இருக்கலாம், ஆனால் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். எல்லைக்குட்பட்டதிலிருந்து கடந்து இருந்து எல்லையற்ற பாவனை, எல்லையற்ற விருப்பம் வைக்க வேண்டும். இதுதான் பாபாவை பின்பற்றுவது. இப்பொழுது இதற்கான பிராக்டிக்கல் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். எப்படி அனுபவம் வாய்ந்த வயதானவரை பிதாஜி, தந்தை, மாமா என்று சொல்வீர்களோ, அதுபோல எல்லையற்ற அனுபவியாக, அதாவது அனைவருக்கும் தன்னுடையவர் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். ஸ்லோகன், உப்ராம் ஸ்துதி மூலமாக பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருங்கள். அப்பொழுது கர்மம் என்ற கிளையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.